ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா சோல் லேண்ட் சீசன் 2 எபிசோட் 64 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ டீமும் போன மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அதோட வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் அதில் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே அங்கே தான் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர்லேருந்து எல்லாமே வரவேற்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தாத்தாவை தான் கட்டுறாங்க. அந்த தாத்தாவும் வெளில வந்துட்டு வாங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இந்த தாத்தாவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். ஏற்கனவே ஃப்ளாஷ்பேக். அப்போ அந்த தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்னோட பேர் தான் லூவோ, நீங்கள் லூவோ என்ன கூப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அவரும் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ ஷெர்க் அகாடமியில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான பீப்புள்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஷெர்க் அகாடமி மட்டும் இல்லை, அங்கே இருந்த போட்டி நடந்த எல்லா டீமும் அங்கே இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எதுக்காக எங்களை இந்த இறுதி கட்டத்துக்கு வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த தாத்தாவும் நான் ரொம்பவும் வேலையாக இருந்துட்டேன், அதனால என்னால் இந்த போட்டியை கூட பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்போ சொல்லிட்டு இருக்காரு. என்னோட இந்த உங்களோட இந்த இறுதி கட்டத்துக்கு எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னா, என்னோடய ஒவ்வொரு போன்ஸும் இங்கே இருக்குது. அதே நேரத்தில் அங்கே அதில் வந்து உயிர் சக்தியும் நிறையா இருக்குது. அது இன்னும் பல வருஷத்துக்கு அதை என்னால் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் போய் ப்ராக்டிக்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம யோகம் கேட்டுட்ருக்கான்னு, நாங்கள் நினச்சோம் நீங்கள் வந்து இந்த அகாடமியோட ப்ராடக்ட்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இந்த போட்டியை நீங்கள் எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, ஸ்பிரிட் போட்டியை ஜெயிச்சு நீங்கள் சாம்பியன்ஷிப்பையும் வாங்கிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு என்னோட பரிசு கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக இந்த அகாடமியை உங்களை கௌரவிக்கணும் வேணாமா, இந்த ஷெக்ஷேவனோட உண்மையான மாஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரையும் காமிச்சதோட நம்ம டேங்க்ஸன் ஃபேமிலியும் டீமையும் மொத்தமாக காட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் எல்லாருமே இப்போ ஒரே வகுப்பில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி ஒரு கோல்டன் கலர் லைட் மாதிரி அவங்க அந்த இருக்க ஷெர்க் அகாடமி டேங்க்ஸனோட சுற்றி எல்லாரும் ஒரு கோல்டன் லைட்டு நம்ம உவாங்கும் டேங்க்ஸனே தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்க தானே அப்பா, அதனால அவளே தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம டேங்க்ஸனை பார்த்து கேட்குற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி நாங்கள் எல்லாருமே ஷெர்க் அகாடமி டீம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறோம், நாங்கள் முதல் மாணவர்கள் தான், ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இல்யூஷியல் வேர்ல்டுலேருந்து வெளில வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இவ்வளோ மரியாதை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே இந்த டூலோ கான்டினென்ட் இப்போ புதிய ஒரு பாதுகாவலர்களோட வழியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேங்க்ஸனையும் நம்ம ஹீரோவையும் காமிச்சிட்டு இருக்கேன். யுவாங்க இதுக்கு நம்ம யுவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக இந்த இதை ஒரு பாதுகாவலாக இருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவாகவும் கேட்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோட்டோ அவங்க எல்லாருக்குமே சீனியர்லேயோ எல்லாத்துக்கும் என்னாச்சு, இப்போ எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த தாத்தாவும், நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேணாம், ஏன்னா இந்த ஷெர்க் அகாடமி கண்டிப்பாக அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மட்டும் இல்லாமல் ஜியோட்டாவுக்கு இந்த அகாடமியோட எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. கிங் லூவோச்சனுக்கும் அவருக்கு என்ன இது கொடுக்கணுமோ அதுக்கு தேவையானது சரியானது விஷயத்தில் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக யுவா வாங் டேங் ஜோ இவங்க 4 பேத்துக்கு மட்டும்தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4 பேருமே என்னை ஃபாலோ பண்ணி என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அந்த தாத்தாவும் அங்கேருந்து கிளம்புறாரு. அவரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அதே நேரத்தில் அவங்க 4 பேரும் வந்துடுறாங்க. ஒரு பெரிய பிக்கஸ்டான சரியான ஒரு மரத்தை காட்டுறாங்க. பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அவரும் சொல்கிறார், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும், இந்த இடத்துலையே சிகாட் பெட்வியன் அகாடமி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் இந்த அகாடமிக்கே ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமி முத்திரையும் இந்த மரத்தில் குத்திருக்கு. இந்த இடத்துலேருந்து வர பவர்ஸை பார்த்துட்டு ஐஸ் எம்பரர் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிறது ஷாக் ஆகிட்டு, என்னது இது எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அகாடமி மொத்தமுமே ஒரு தங்கத்தாலே உருவாக்கப்பட்டது தான் இந்த அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே இருக்க அந்த தாத்தாவும், சரி வாங்க நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை மூலமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் மாதிரி ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே 1 by 1, அதாவது நம்ம யுவாங்லேருந்து அங்கே இருக்க 3 பேரும் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த ஒவ்வொரு டோர்லையும் எல்லாருமே 1 by 1 போக ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம யுவாங்க தான் காட்டுறாங்க. ஒன்றும் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இதுதான் நிலத்தடி தங்க மரமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் பார்க்கறதுக்கு அந்த இடமே இருட்டாக ரொம்பவும் டார்க்னஸாக இருக்குது. அப்போ தான் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு, சோல் பவர்ஸ்னால் என்னங்கிறத பற்றி ஹுவாங் வந்து செம்மையாக சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு கேட்குதல் திறனும் உள்ள ஒரு டோரை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் மன உறுதியை வந்து வலிமையாக்குறதுக்கான ஒரு இதுதான். நம்ம ஹுவாங்லேருந்து ஜியோகோ வரைக்கும் எல்லாருமே போய் கல்டிவேஷன் ஆரம்பிச்சிடறாங்க. போய் அவங்கவுங்க பொசிஷனான இடத்துல போய் உட்காந்து. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு டிராகனோட போனை தான் அந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. அதோட தலைக்கு மேலே வந்து நம்ம ஹீரோவும் உட்காந்து. நேரத்தில் அந்த டிராகனும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அல்டிமேட்டாக தான் தெரியுறீங்க. அதே நேரத்தில் உங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என் மேலே உட்காந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. பேருமே விட்டு கொடுக்காம அவங்க உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பகல் நைட்னு பார்க்காம. நம்ம ஹீரோவை தான் அதோட காட்டுறாங்க. ஹீரோவும் செம்மையாக மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு வெப்பன் வந்து நிற்கிது. அது வந்து எப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையவே தேர்ந்தெடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு டைம் வாட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பவர்ஸ் எப்படின்னா, ஒருத்தரோட பவர்ஸை இருக்கிறத விட அல்டிமேட்டாக இப்போ கொண்டு போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த டிராகனும் சொல்லுது. இந்த ஜோட உங்களோட நெத்தி பவரில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நம்ம
நம்ம ஹீரோவும் அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் எல்லாருமே அதிகபட்சம் பார்த்துருப்பீங்க, நம்ம டேங்க்ஸனுக்கு கூட அதிகபட்சம் நெத்தியில் வேல் இருந்திருக்கும். இவனுக்கு வந்து நமக்கு இந்த லைஃப் டைம் வாட்ச் தான் இருக்கும் நம்ம ஹீரோ யுவாக்கு. நம்ம யுவாவாலையும் முடியாமல் கத்திட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே உள்ள இருக்க பீஸ்ட்டுங்களும் என்ன பண்ணிட்டு இருக்க போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இந்த நம்மளோட காட் ஆஃப் டெத்தும் சொல்லிட்டு இருக்கு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் இவனை வந்து இவனோட 3வது கண்ணை திறக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பவர் வெப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் நம்ம ஹீரோட 3வது கண்ணை திறக்கிறதுக்காக. இந்த இதுலேருந்து வர ஒரு பகுதியோட சக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஐசம்பரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட உயிர் சக்தி ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம காட் ஆஃப் டெத்தும் தன்னோட முழு பவரையும் பயன்படுத்தி நம்ம ஹீரோ இவாங்க்கு 3வது கண்ணை திறக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதில் சாதனையும் பிடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு செடியும் மரமாக முளைக்க ஆரம்பிக்குது. பார்க்கறதுக்கே சும்மா அல்டிமேட் லெவலில் நம்ம காட் ஆஃப் டெத்தும் சொல்லிட்டு இருக்காரு. நான் யுவாக்காக ஓப்பன் பண்ண அந்த 3வது கண்ணும் எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காரு. பல சாஃப்டான ஸ்கின்களோட செடிகளும், அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான அந்த வெயின்ஸ்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மட்டும் இல்லாமல் நம்ம காட் ஆஃப் டெத்தும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் உங்களோட சோலோட கம்பைன் ஆகி போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனாக ஒரு போர்ட்டலை ரெடி பண்ணி அவர் பாட்டுக்கு அது உள்ளே போயிடுறாரு. நம்ம ஐஸ் இதுவும் உள்ள கூடவே சேர்ந்து நான் அவனும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுது. உள்ளே போன அந்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து ஒரு கோல்டன் கலர் ஃப்ளாஷ் வேறு லெவலில் வெளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மேஷன் ஆகி சும்மா அல்ட்ரா லெவலில் ஒரு ஹியூமன் ஃபார்மில் வந்து நிற்கிறாரு நம்மளோட காட் ஆஃப் டெத். மட்டும் இல்லாமல் இந்த தங்க மரத்து மூலமாக எனக்கு என்னோட வெப்பன்ஸ் எல்லாமே பழையபடி தங்கத்திலே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மற்ற பிஸ்டங்களுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கன்ஃபியூஷன்லேயே தான் சுற்றிட்டு இருக்குங்க. அதோட சின்ன கட் பண்ணிட்டு நமக்கு ஹீரோ தான் வெளில காட்டுறாரு. காட் ஆஃப் டெத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ உன்னோட ஜீவல்டு உள்ளவா, ரொம்பவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இருக்க எல்லாமே ஒரு குட் ஸ்பிரிட் தான், அதனால நீ எதுவும் பயப்படாமல் நீ நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டெலிபோர்ட் ஆகி அதுலேருந்து நம்ம ஹீரோட ஜீவல்டுலேயே வரோம். ஏன்னா அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே உடனே அந்த டிராகன் பீஸ்ட்டும் போயிட்டு உடனே நம்ம ஹீரோ கீழே விழுந்துடாம போயிட்டு காப்பாற்றிடுது. அதே நேரத்தில் அந்த நம்ம காட் ஆஃப் டெத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வந்துட்டேன்னு கேட்டு நம்ம ஹீரோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கும்போது அவரும் கீழே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே எல்லாரும் தங்கம்னு சொல்கிறது என்ன தெரியுமா, அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினத்தோட உண்மையான சக்தியை தான் தங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பலாயிரம் வருஷ கணக்காக இதை பாதுகாக்கப்பட்டது தான், அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷன் தான் இது. வானம் அது இல்லாமல் பூமி அது ரெண்டுமே ஒடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷனாக அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட 3rd கண்ணை நான் 3வது கண்ணை நான் திறந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் அந்த 3வது கண்ணோட நானும் உன்னோட சேர்ந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த 3வது கண்ணை தொட்டு இது உங்களுக்கு நான் கொடுக்குற என்னோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அவரும் இந்த 3வது கண்ணை திறந்து விட்டுருக்கேன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அங்கே இருக்கவங்க பீஸ்ட்டுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி, எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே அவரும் சொல்ல ஆரம்பிச்சு, நீ திரும்பவும் பலமாக மாறினா என்னோட பவர்ஸும் திரும்பவும் பலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்போ இருந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அங்கே அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம தான் கட்டுறாங்க. அவங்களும் வந்துட்டு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிங் முன்னாடி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. சரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி விடுறாங்க. இந்த தடவை இல்லைனா நம்ம அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், இதுக்காக சோல் வெப்பன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது முடிச்சு பண்ணிட்டு நம்ம ஹீரோ டீம் எல்லாத்தையும் மற்றவங்க எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா எல்லாரும் ஒரு கல்டிவேஷனை முடிச்சுட்டு எந்திரிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் ஒருத்தரும் தன்னோட பவர்ஸோட எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கம்பைன் ஸ்கில்லை பற்றி கேட்டுருக்காரு. அதுவும் இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா உங்களுக்கு சரியான பரிசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 3 பேரையும் வர சொல்லி சோல் போன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ டீமில் எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க, அதுக்கான பரிசு கொடுக்கணும் இல்லை. நம்ம ஹீரோக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற அந்த ஐசம்பரோட சோல் போனே கொடுத்துட்றாங்க. ஏன்னா அதுதானே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருந்தார். உங்ககிட்ட இருக்கிறது எந்த மாதிரியான சோல் போன் பார்த்தோன்னா இது ஒரு 10,000 வருஷ பழமையான ஜியோவோட சோல் போன் தான், இது உன்னோடதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதே நேரத்தில் அடுத்தபடியாக நம்ம உவாங்க தான் சொல்கிறாரு. அது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது, நான் 14 வயசில் இருக்கும்போது நான் பார்த்த வெளிச்சத்தை இப்போ உன் மூலமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்த சோல் போன் வந்து உன்னோட லைஃப் ஆட்ரிபியூட் உள்ள ஒரு சோல் பீஸ்டோட கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. 3 பேர் தேங்க்ஸ் சொன்னதோட இங்கேருந்து போங்க, எல்லாரும் போய் ப்ராக்டிஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வானம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருமேகம் சொல்ல ஆரம்பிக்குது. அவங்க 3 பேர் ப்ராக்டிஸ் எடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு மாஸ்டரும் பார்க்குறாரு. அதே இந்த எபிசோடு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். பாய் கைஸ். அது வரைக்கும் பேட்டில் வித் ஹெவன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக போடுறேன் கைஸ்.